வானை தொடும் வேள்வி தீயிலிருந்து உதித்தவள்தான் திரௌபதி. திரௌபதி என்ற பெயர் நம் அனைவராலும் அறியப்படும் ஒன்றே ஆகும். மகாபாரதம் என்னும் பெரிய இதிகாசத்தில் முக்கிய கதாபாத்திரமாக விளங்குபவள்தான் திரௌபதி. திரௌபதி இந்த பேர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். திரௌபதி யாருன்னா பாஞ்சால தேசத்தினுடைய இளவரசி. அவங்க எப்படி உதிச்சாங்க, எப்படி 5 கணவர்களுக்கு மனைவி ஆனாங்க, அதனுடைய காரணம் என்ன, 5 கணவர்களுடைய மனைவியாக இருந்தப்போவோ அவங்க பத்தினி தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொன்னதனுடைய காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நான் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு திரௌபதி அப்படின்னா யாருன்னா பாஞ்சால தேசத்தினுடைய ஒரு இளவரசி. பாஞ்சால தேசத்தில் சிகண்டி, திருஷ்டத்யுமன், திரௌபதி அப்படின்னு 3 புதல்வர்கள் இருந்தாங்க. பாஞ்சால தேச இளவரசன், பாஞ்சால தேசத்தினுடைய மன்னர் தன்னுடைய முக்கால்வாசியான சொத்துக்களை துரோணாச்சாரியார்கிட்ட இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி வேள்வி வளர்த்து அந்த வேள்வியிலிருந்து உதித்தவங்க தான் திருஷ்டத்யுமன். திருஷ்டத்யுமன் வந்ததுக்கப்புறமா தான் திரௌபதி உதிப்பாங்க. ஆனால் திரௌபதி பிறக்கிறத எந்த காரணத்தை கொண்டும் பாஞ்சால இளவரசர், பாஞ்சால மன்னர் ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அங்கே இருந்த முனிவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் என்ன மாதிரி விருப்பப்படுறீங்களோ, என்ன மாதிரி என்னுடைய மகள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய புதல்வி உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது பாஞ்சால மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த துன்பங்களும் இவளுக்கு சேரணும், இவளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட பெண் யாருமே இருக்க முடியாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்களால் இவ அவஸ்தைப்படணும், இவளுடைய புதல்வர்கள் புத்திர சோகம் இவளை ஆட்கொள்ளணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாபங்களை கொடுத்து அந்த சாபங்களால் உயிர்ப்பித்தவள் தான் திரௌபதி. அந்த திரௌபதி வானை முட்டும் வேள்வி தீயில் வந்ததுனாலேயே வானை முட்டும் வேள்வி தீயில் உதித்த திரௌபதி என்று பெயர் கொண்டு அவங்க விளங்கப்படுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. திரௌபதிக்கு தன்னுடைய தந்தை தனக்கு இவ்வளவு சாபங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் அவங்க தன்னுடைய தந்தை மேலே அவங்க ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய தந்தை தன்னை முழுக்க வெறுத்து தள்ளுவார். திரௌபதி மேலே கொஞ்சம் கூட ஒரு பற்றுதலோ ஒரு அன்போ ஒரு பாசமோ அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு முறை கிருஷ்ணரே பாஞ்சால மன்னரை எதிர்த்து நிற்கும்போது, என்னை தாண்டி தான் நீங்கள் என்னுடைய அப்பாவை நீங்கள் தொடணும் அப்படின்னு திரௌபதி முன்ன நிற்பாங்க. அந்த சமயத்தில் தான் பாஞ்சால மன்னர் தன்னுடைய மகளை பற்றி ரொம்ப புரிஞ்சுப்பார். அச்சோ, இப்படி ஒரு நல்ல புதல்வியை நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தியிருக்கோமே, கடுமையான வார்த்தைகளால் திட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் உணர்வுபூர்வமாக நினைப்பார். அந்த சமயத்தில் தான் தன்னுடைய மகளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு பண்ணுவார். அந்த சுயம்வரத்தில் துரியோதனன், கர்ணன் உள்ளிட்ட பல நாட்டு மன்னர்கள், இளவரசர்கள் பங்கேற்றுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டு இறந்ததற்கு அப்புறமா தன்னுடைய தாயான குந்தி தேவி கூட வனவாசத்தில் இருப்பாங்க பாண்டவர்கள். அவங்களும் இந்த சுயம்பரத்தில் கலந்துக்கணும்னு வரமாட்டாங்க. எதர்ச்சியாக அந்த சுயம்பரத்தில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அப்போ ஃபஸ்ட்டு துரியோதனன் அந்த வில்லை எடுப்பார். அந்த வில் ஆக்சுவலாக பாஞ்சால மன்னர் ஒரு வில் வச்சுருப்பார். அந்த வில்லை எடுத்து கீழே தண்ணியில் ஒரு மீனினுடைய பிம்பம் தெரியும். அந்த மீன் வானத்தில், ஆகாயத்தில், பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மீனுடைய கண்ணை குறி வச்சு நீங்கள் அந்த அம்பு எய்தணும் அப்படின்னு சொல்லி பாஞ்சால மன்னர் விட்டுருப்பார். ஒரு சவால் விட்டுருப்பார். அந்த சவாலை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய புதல்வி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் துரியோதனன், பல மன்னர்கள் அந்த வில்லை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் யாராலையும் முடியாது. துரியோதனன் வில்லை எடுக்க முயற்சி பண்ணுவார், அவராலையும் முடியாது. அந்த சமயத்தில் துரியோதனனுக்காக கர்ணன் இறங்குவார். கர்ணன் வில்லை எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் திரௌபதி குலத்தில் தாழ்ந்தவனுக்காக நான் மாலையிடணுமா, குலத்தில் தாழ்ந்தவனை அவர் ஜெயிச்சாருன்னா நான் மாலையிடணுமான்னு சொல்லி திரௌபதி பேசிடுவாங்க. அதனால் கர்ணனும் பின்வாங்கிடுவார். அந்த சமயத்தில் ஒரு அந்தனர் வேஷத்தில் இருக்க அர்ஜுனர், நான் இந்த வில்லை எடுக்கிறேன், நான் இந்த வில்லை எடுத்து
நான் வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல திரௌபதி பேச மாட்டாங்க. திரௌபதி பக்கத்தில் இருக்க அந்த வேலையாள் அந்த பெண் தான் பேசுவாங்க. அதை வந்து கர்ணன் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அர்ஜுனர் வந்து அந்த வில்லை எடுத்து கரெக்டாக அம்பை எய்து அந்த சுயம்பரத்தையும் வெற்றி அடைஞ்சிருவார். சுயம்பரத்தில் திரௌபதியை மணந்து கூட்டிகிட்டு போவாங்க. யார்கிட்டனா குந்தி தேவி கிட்ட. குந்தி தேவி வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, தானமாகவோ அல்லது எதையாவது வேட்டையாடிட்டு வந்தாலோ எதுவாக இருந்தாலும் 5 புதல்வர்களும் அதை பங்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குந்தி தேவி சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு பீமன் வந்துட்டு குந்தி தேவி கிட்ட வேக வேகமாக ஓடுவாங்க. ஓடி என்ன சொல்வாருன்னா, குந்தி தேவி அப்போ வந்து தியான நிலையில் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய், அம்மா அம்மா நம்மளுடைய அர்ஜுனர் இன்னைக்கு என்ன வென்றுட்டு வந்திருக்கான்னு பாருங்கள், அவங்களுக்கு என்ன தானமாக கிடைச்சிருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது குந்தி தேவி கண்களை கூட திறந்து பார்க்காம, எதுவாயினும் தாங்கள் 5வரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த 5 புதல்வர்களும் சரி திரௌபதியும் சரி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. ரொம்ப குழப்பத்தில் ஆழ்ந்துருவாங்க. எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? 5 பேர் எப்படி ஒரு பெண்ணை மணக்க முடியும்? அதே சமயத்தில் தாயினுடைய அந்த சொல்லையும் நம்மளால் தட்ட முடியாது. இது என்ன ஒரு விந்தையான செயல், இதை நம்ம எப்படி இது என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தியான நிலையிலேருந்து குந்தி விழித்தெழுவாங்க. அப்போ விழித்து பார்க்கும்போது என்னன்னா, எதிர்க்க ஒரு பெண் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே ரொம்ப பரிதவிச்சு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் தாய் சொல்ல தட்டவும் முடியாது. அதே சமயத்தில் ஒரு பெண்ணை 5 பேர் மணந்து கொள்ளவும் முடியாது. இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வியாச முனிவர் அந்த பக்கமாக வருவார். வியாச முனிவர்கிட்ட இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் வியாச முனிவர் வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துரைப்பாங்க. அதாவது இது திரௌபதியினுடைய முன்ஜென்ம வரம், அந்த வரம் தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே குழம்பி போவாங்க. இது எப்படி ஒரு பெண்ணு 5 கணவர்களை பகிர்ந்துக்கிறது வரமா? அது ஒரு சாபம் இல்லையா? ஒரு பெண் ஒரு கணவரை தானே மணந்துக்க முடியும். 5 கணவர்களை எப்படி மணந்து வாழ முடியும்? அப்படியே மணந்து வாழ்ந்தாலும் அந்த பெண் எப்படி பத்தினி ஆக முடியும் அப்படின்னு பல கேள்விகள் எல்லாரோட மனசுலையும் இருக்கும்போது அந்த டைமில் வியாச முனிவர் திரௌபதியினுடைய முன்ஜென்ம கதையை சொல்கிறாங்க. முன்ஜென்ம கதை என்ன அப்படின்னா, இதுக்கு பூர்வ ஜென்மத்தில் நலன் தமயந்தி அப்படின்னு ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல தமயந்தியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய மகள் யாருன்னா நலாயினி. அவங்களுடைய மகள் தான் நலாயினி. அந்த நலாயினிக்கு வந்து சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் நலாயினிக்கு வந்து வந்த மாப்பிள்ளை யாரையுமே பிடிக்காது. அந்த சமயத்தில் இந்த சுயம்பரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு முனிவர் வருவார். முனிவர் வந்து நான் வந்து உங்களுடைய புதல்வியை மணந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக மன்னர்கிட்ட சொல்லிடுவார். யார்? நலன்கிட்ட சொல்லிடுவார். நலன் வந்து ஒரு முனிவராச்சே, அவங்க வந்து சாப விட்டால் நம்மளால் மீள முடியுமா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் நலாயினியை பாருங்கள். நலாயினி உங்களை மணந்துக்க சம்மதிச்சாங்கன்னா அவங்களுடைய முத்திரை மோதிரத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. நலாயினிக்கிட்ட அவளுடைய முத்திரை மோதிரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டா அவளுடைய விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய கல்யாணத்தை நானே சிறப்பாக செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே முனிவர் வந்து அந்தப்புறத்தில் இருக்க நலாயினியை சந்திக்க போவார். முனிவர் வந்து எப்பேற்பட்ட ஆள்? அவர் வந்து பல மாய வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கவர் இல்லையா? அப்போ வந்து நலாயினியை மீட் பண்ண போகும்போது தன்னுடைய உருவத்தை ஒரு அழகிய இளவரசனாக மாற்றிக்கிட்டு போவார். அப்போ போய் நலாயினியை பார்த்த உடனே நலாயினி வந்துட்டு அடடே இப்படி ஒரு அழகான இளவரசரா, இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசர் மேலே காதல் கொண்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் அந்த முனிவர் கையில் கொடுத்துருவாங்க. அந்த முனிவர் முத்திரை மோதிரத்தை வெளியில் வாங்கிட்டு வந்த உடனே, அந்த புறத்தை விட்டு வெளியே வந்த உடனே தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்துக்கு அவர் மாறிடுவார். இந்த முத்திரை மோதிரத்தை கொண்டுட்டு போய் நலன் மன்னர்கிட்ட கொடுத்த உடனே அவர் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவார். எப்படி இது சாத்தியமாச்சு? நலாயினி எப்படி முனிவரை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா? என்ன இருந்தாலும் அவருக்கு விருப்பமே இல்லைன்னாலும் வேற வழி இல்லை, அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அவர் கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ திருமண மேடையில் மணப்பந்தலை வந்து உட்காரும்போது தான் நலாயினி முனிவரை பார்க்குறாங்க.
அதுக்கப்புறம் தான் நலாயினிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. தெரிய வந்தவொடனே 1000 இருந்தாலும் இவரை பார்த்து நம்ம காதல் கொண்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, இவர் மேலே நம்ம வச்ச காதல் உண்மையானது, அவருடைய உடலுக்கும் அழகுக்கும் நம்ம வைக்கலை, அவருடைய மனசு அந்த அவரை பார்த்த உடனே ஏற்பட்ட ஈர்ப்பு தான் எனக்கு வந்து காதலாக மாறுச்சு, அதனால் நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரண்மனை வாழ்க்கை அந்த இதில் அந்த அந்தஸ்து எல்லாத்தையும் துறந்துட்டு முனிவருடைய மனைவியாக, சாதாரண மனைவியாக காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு போயிட்டு முனிவரும் நலாயினியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த முனிவருக்கு தன்னுடைய கணவருக்கு நம்ம என்னென்ன பணிவிடெல்லாம் செய்வாங்களோ அது அத்தனை பணிவிடைகளும் அவங்க செஞ்சாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் தான் அந்த முனிவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. இவன் நம்மளுடைய அழகான தோற்றத்தை பார்த்து தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அழகான தோற்றத்தை பார்த்து தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் மணமேடைக்கு வந்தோம் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போ இவ வந்து நம்மளை வேறு வழி இல்லை, இந்த தோற்றத்தை பார்த்து நம்ம மையல் கொண்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டோம், இப்போ நம்ம வேறு வழி இல்லை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு விதியே நீ என் கூட வாழ்கிறாளா, அல்லது உண்மையாகவே என்னை மணந்ததுனால காதலிச்சு என் கூட வாழ்ந்துட்டுருக்கா, இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய உடம்பை வந்து இன்னும் அகோரமாக மாற்றிப்பார். நிறைய ரோமங்கள் முளைச்சி மேலெல்லாம் ஒரே துர்நாற்றமாக இருக்க மாதிரி தன்னுடைய உடலை வந்து ரொம்ப கோரமாக மாற்றிப்பார். அப்படி இருந்தும் நலாயினி தன்னுடைய கணவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. தன்னுடைய கணவரை சுத்தப்படுத்தி அவருக்கு வந்து நல்ல வாசனை திரவியங்களை பூசி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி இருந்துமே அந்த முனிவருக்கு அந்த நலாயினி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. இன்னமும் பெரிய டெஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நலாயினியை ஒரு நாள் கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து மோகம் அதிகமாக இருக்குது, எனக்கு நீ வேண்டாம், உன்கிட்ட என்னுடைய மோகம் தீரலை, என்னை வந்து அந்த வேசி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, கூடையில் வச்சு நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படி இருந்தும் அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, தன்னுடைய கணவரை கூடையில் உட்கார வச்சு தலை மேலே தூக்கிட்டு வேக வேகமாக நடந்து அந்த வேசி பெண்கள் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுட்டு இவங்க வெளியில் வந்து கதவை சாத்தி திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய மோகம் தீர்ந்தது, என்னை திரும்ப வீட்டுக்கு அழைத்து செல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் குரல் கேட்ட உடனே இவங்க திரும்ப உள்ளே போய் கணவரை கூடையில் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக நடக்கிறாங்க. இருள் சூழுது, மழை வர மாதிரி இருக்குது. அச்சோ இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கே, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நடந்து போகும்போது தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் மேலே அந்த முனிவரனுடைய கால் மோதிருது. அதாவது யாருன்னா நலாயினியினுடைய கணவரோட கால் வந்து மோதிருது. இதில் கோபம் அடைஞ்ச அந்த முனிவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நலாயினுடைய கணவருக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. நாளை காலை எழுந்திருக்கும் போது உன்னுடைய கணவரின் தலை சுக்குநூறாக வெடித்து விடும், நீ அமங்கலியாவாய் அப்படின்னு சொல்லிடுவார். நலாயினி தான் தன்னுடைய கணவர் மேலே ஒரு பெரிய பெரிய அன்பு, பெரிய காதல் வச்சுருக்காங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கெஞ்சுவாங்க, மன்றாடுவாங்க அந்த முனிவர்கிட்ட, இந்த சாபத்தை நீங்கள் திரும்ப பெற்றுடுங்க, வேண்டாம், எனக்கு என் கணவர் வேணும், என் கணவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடுவாங்க. அந்த சமயத்தில் கூட முனிவர் இல்லவே இல்லை, என்னால் இதை வந்து நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நான் ஒரு பத்தினிங்கிறது உண்மையாக இருந்தால் என்னுடைய கணவரை நான் முழுக்க முழுக்க மனசார நேசித்து அவர் கூட உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேங்கிறது நிஜம்னா நாளை பொழுது விடியவே கூடாது, சூரிய தேவர் இனிமேல் விடியவே கூடாது, விடிஞ்சால் தானே என்னுடைய கணவருக்கு வந்து உயிர் போகும், அவர் இனிமேல் இந்த உலகத்துக்கு வரவே கூடாது, சூரிய தேவர் வந்து யாருக்குமே காட்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாங்க. உடனே என்ன ஆகிடும்னா, சூரிய தேவர் வந்து தன்னுடைய பொலிவை எல்லாம் இழந்து மூர்ச்சை அடைந்து விழுந்துருவார். 7 நாள் ஆகும், 8 நாள் ஆகும், 9 நாள் ஆகும், சூரிய தேவரால் எழுந்திருக்கவே முடியாது. அந்த சமயத்தில் பிரம்மரும் பிற தேவர்களும் நலாயினியை வந்து சந்திப்பாங்க. சந்தித்து உன்னுடைய கணவர் உயிருக்கு எந்த பாதகமும் வராது, அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் தன்னுடைய சாபத்தை திரும்ப பெற்றுப்பாங்க நலாயினி. அப்படி தன்னுடைய சாபத்தை திரும்ப பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் சூரிய தேவர் வந்து விழிச்சிருவார். சூரிய தேவர் விழித்து உதிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எப்பயும் போல் பகல் இரவு அப்படி மாறி வரும். அந்த சமயத்தில் நலாயினியோட கணவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப வெட்கி தலகுனிஞ்சு போயிடுவார்.
தன் மேலே உயிரையே வச்சிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை நம்ம இப்படி சந்தேகப்பட்டுட்டோமே, இனிமேலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நிமிஷம் வாழ்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பத்தினி தெய்வத்தினுடைய காலில் விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய உயிரை அவங்களுடைய பாதத்திலேயே விட்டுருவார். அதுக்கப்புறம் நலாயினி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, நடுக்காட்டில் போய் தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. சிவனை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானும் கண் முன்னாடி தோன்றிடுவார். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுவார். அந்த சமயத்தில் நலாயினி யோசித்து சிவபெருமான்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி ஒரு விஷயத்தை வேண்டிக்குவாங்க. என்னென்னா, சிவபெருமானே, என்னுடைய வேண்டுகோள் ஒன்று தான். அடுத்த ஜென்மத்தில் என்மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் ஒரு கணவர் வேண்டும். என்னை தனக்கு இணையாக நினைக்கும் ஒரு கணவர் வேண்டும். என்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு கணவர் வேண்டும். என் மீது அளவு கடந்த அன்பும் காதலும் கொண்ட ஒரு கணவர் வேண்டும். பெண்களை தெய்வமாக மதித்து தர்ம வழியில் நடக்கும் ஒரு கணவர் வேண்டும். இவை அனைத்தும் எனக்கு கொண்ட ஒரு கணவர் வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்வாள். அந்த சமயத்தில் சிவபெருமான் என்ன கூறுவார் என்றால், அடுத்த ஜென்மத்தில் உனக்கு இந்த 5 குணங்களும் கொண்ட 5 கணவர்கள் உனக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுவார். அடுத்த செகண்ட் அப்படியே திடுக்கிட்டு போயிடுவாங்க நலாயினி. என்னடா இது, நம்ம 5 குணங்களை கேட்டோம், ஆனால் 5 கணவர்களை கேட்கலையே, 5 குணங்களும் கொண்ட ஒரு கணவரை தானே கேட்டோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் அவங்க கேட்ட வரத்தை திரும்ப யோசித்து பார்ப்பாங்க, நம்ம என்ன மாதிரி கேட்டோம் அப்படின்னு. அவங்க என்ன கேட்டாங்க, நல்ல அன்புள்ள ஒரு கணவர் வேணும், தனக்கு இணையாக நினைக்கிற ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு கணவர் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதனாலேயே அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 5 குணங்களும் கொண்ட 5 கணவர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இந்த ஜென்மத்தில் திரௌபதி இந்த 5 கணவர்களையும் அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னு வியாச முனிவர் திரௌபதியினுடைய முன்ஜென்ம கதையை சொல்லி முடிப்பார். இப்போதான் குந்தி தேவிக்கும் மற்றவர்களுக்கும் அந்த விஷயமே புரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தவறை உணர்ந்து ஓகே நம்ம இது வேற வழி இல்லை, விதியால் நடந்தது அப்படின்னு சொல்லி திரௌபதியும் மனசை ஏற்றுப்பாங்க, மனசை தேர்த்திக்குவாங்க. 5 கணவன்மார்களையும் மணந்துக்க முடிவெடுத்துருவாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு குழப்பம் என்னென்னா, 5 கணவர் கூடயும் எப்படி கூடி வாழ முடியும் ஒரு பெண்ணால் அப்படின்னு சொல்லும்போது வியாச முனிவர் அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்துட்டு போவார். ஒவ்வொரு கணவரோடும் ஒவ்வொரு ஆண்டு காலம் திரௌபதி வாழ வேண்டும். அதாவது இன்றைய தினம் முதல் அடுத்த ஓராண்டு காலம் யுதிஷ்டனோடும், அதுக்கடுத்து ஓராண்டு காலம் பீமன், அதுக்கடுத்து அர்ஜுனன், அதுக்கடுத்து நகுலன், அப்புறம் சகாதேவன். இந்த மாதிரி 5 கணவரோடும் ஒவ்வொரு ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் சகாதேவனுக்கு அடுத்து மீண்டும் முதல்ல இருந்து யுதிஷ்டன், பீமன் அப்படி வரும். அப்படி ஓராண்டு காலம் திரௌபதி தன்னுடைய கணவர் கூட வாழும்போது மீதி 4 கணவர்களும் எக்காரணத்து கொண்டும் திரௌபதியினுடைய அறைக்குள் பிரவேசிக்க கூடாது. அதையும் மீறி பிரவேசித்தால் அடுத்த ஓராண்டு காலம் அவங்க வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டுட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேரேஜ் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் யுதிஷ்டன் கூட திரௌபதி நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க. வாழ்ந்து அடுத்த நாள்லேருந்து பீமன் கூட வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சமயத்தில் பீமன் என்ன நினைப்பாங்கன்னா, திரௌபதியை ஒரு ஏறெடுத்து பார்க்க கூட தயங்குவார். ஏன்னா திரௌபதி 1000 இருந்தாலும் அண்ணனுடைய மனைவியாக வாழ்ந்த பொண்ணு, அண்ணி கூட எப்படி நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருடைய மனசில் இருக்கும். அந்த குழப்பத்தை தெளிய வைக்கிறதுக்கு தான் யார் வருவார், கிருஷ்ணர் வருவாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, பீமன் கிட்ட இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் பீமா, நம்ம 2 பேரும் போகிற இடம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நடு உச்சி வேலை வந்துடும், சந்திரனும் உச்சிக்கு வந்துடுவார். அந்த சமயத்தில் பீமனும் கிருஷ்ணரும் ஒரு காட்டை நோக்கி நடந்து போவாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே பீமனுடைய கண்ணுக்கு ஒரு பெண் உருவம் தெரியும். யாரடா அந்த பெண் உருவம்னு அந்த பெண் உருவத்தை திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. அந்த கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அது திரௌபதி அப்படின்னு தெரிய வரும். திரும்ப திரௌபதி போகிறா அப்படின்னு இந்நேரத்தில் நடுக்காட்டில் திரௌபதிக்கு என்ன வேலையாக இருக்கும், சரி வாங்க தொடர்ந்து போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பீமர் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போகிறாரு, திரௌபதியை பின்தொடர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே கிருஷ்ணருடைய விளையாட்டுங்கிறது பீமருக்கு தெரியாது.
அப்போ என்ன பண்ணிடுறாங்க, திரௌபதி ஒரு இடத்துல போய் வேள்வி இருக்கும், அந்த வேள்வியில் போய் திரௌபதி இறங்கிடுவாங்க. இறங்கினோடனே பீமர் வந்து பதறி போயிடுவார். ஐயோ கண்ணா வாங்க போகலாம், நம்ம திரௌபதி வந்து நெருப்பில் விழுந்துட்டாங்க, நம்ம போய் அவங்கள காப்பாற்றணும், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, சற்று பொறு பீமா, இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே திரௌபதி அந்த தீயிலிருந்து மீண்டும் வெளியே எழுந்து வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் பீமருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் கண்ணன் சொல்லுவாங்க, இன்றைய தினம் இந்த நொடி வரை யுதிஷ்டனுடைய மனைவியாக இருந்த திரௌபதி தன்னை வேள்வி தீக்கு உள்ளிறக்கி தன்னை பரிசுத்தமாக்கி நாளை காலை முதல் உன்னுடைய மனைவியாக வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கிறாள் அப்படின்னு கண்ணன் சொல்லுவாங்க. அப்போ தான் பீமருக்கு இந்த விஷயமே புரியும். ஓ, திரௌபதி வந்து ஒரு கணவர் கூட வாழ்ந்து மறுபடியும் இன்னொரு கணவர் கூட வாழும்போது தன்னை புதுப்பிச்சு கொண்டு தன்னை பத்தினியாக மாற்றிக்கொண்டு இந்த நிமிடம் முதல் இவருக்கு நான் மனைவியாக இருப்பேன் அப்படி, அதாவது அந்த ஒரு வருஷம் பீமரை தவிர வேறு யாரையும் அவங்க மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. அவன் முழுக்க பீமருடைய மனைவியாக மட்டுமே வாழ்வாங்க. அதனால் தன்னை பத்தினியாக மாற்றிக்கொண்டு தன்னை வந்து திரும்ப பரிசுத்தமாக்கி கொண்டு வெளியில் வராங்க திரௌபதி. ஆகையினால் 5 கணவர்களை மணந்த போதும் திரௌபதி என்றும் பத்தினி தான் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லுவார். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரௌபதி எதனால் 5 கணவர்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கணவருக்கு அடுத்து இன்னொரு ஆடவனை பார்த்தாலே அந்த பொன் பத்தினி இல்லை அப்படின்னு சொல்கிற காலத்தில் 5 கணவர் கூட வாழ்ந்தாலும் திரௌபதி பத்தினி தான் அப்படின்னு எப்படி உலகம் சொல்லுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.